நம்மில் பல பேரோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அதாவது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆல்ட் சைக்கிள் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்? அதுக்கு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் இருக்கா? எப்போ வந்து ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பெருசாக மேலே போகும்? ஏன்னா ஆயிரத்தில் ஒருத்தர் தான் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே எதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஆல்ட் காயின் பெருசாக மூவ் ஆகவே இல்லை? எப்போ இந்த ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பெருசாக மூவ் ஆகும்? எப்போ 10x கிடைக்கும், 20x கிடைக்கும்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கான வீடியோ தான், அவங்களுக்கான வீடியோ தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு சொல்றதா இருந்தா ஆல்டி சீசனுக்கும் ஃபெடரல் ரிசர்வ் பேங்கோட அந்த பாலிசிஸ்க்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அது ரெண்டுத்தை பத்தி தான் இந்த பர்டிகுலர் எபிசோட ரொம்ப தெளிவா எளிமையா பார்க்க போறோம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில ஜார்கன்ஸ் அல்லது ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணும். முதல் வார்த்தை வந்து ஃபெட், எஃப்இடி, அதாவது ஃபெடரல் ரிசர்வ். இதுதான் அமெரிக்காவின் பிரதான பேங்க். இரண்டாவது எஃப்ஓஎம்சி, அதாவது வந்து ஒரு கமிட்டி. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி. இந்த கமிட்டியில வந்து ஒரு 12 பேர் இருப்பாங்க. இந்த 12 பேர் சேர்ந்து தான் நிர்ணயம் பண்ணுவாங்க என்னென்ன பாலிசிஸ் எடுக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆதாயம் இருக்கு, கவர்மெண்ட் வந்து எப்படி ரன் பண்றது, ஃபினான்ஷியலின்றது. இந்த 12 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு பாலிசி மேக்கிங் டெசிஷன்ஸை எடுக்கிறாங்க. இரண்டாவது. மூன்றாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அடுத்து வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது அரசாங்க பத்திரங்கள். இதுல பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஒன்னு வந்து டி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரெஷரி பில்ஸ். இந்த டி பில்ஸ் வந்து ஷார்ட் டேர்மா கவர்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, ஷார்ட் டேர்ம் அரசாங்க பத்திரம். அதாவது 1 மாதத்துல இருந்து 12 மாதம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தேவையான இன்ட்ரெஸ்டோட நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. டி பில்ஸ்ன்றது ஷார்ட் டேர்ம்க்கு. ரெண்டாவது டி நோட்ஸ், அதாவது ட்ரெஷரி நோட்ஸ். ட்ரெஷரி நோட்ஸ்ன்றது 2 வருடத்துல இருந்து 10 வருடம் வரைக்கும் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். 10 வருடம் கழிச்சு தான் அது மெச்சூர் ஆகி நமக்கு இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுப்பாங்க. ஸோ வந்து மீடியம் டேர்ம்னு வச்சுக்கோங்களேன். மூன்றாவதாக டி பாண்ட்ஸ், அதாவது வந்து ட்ரெஷரி பாண்ட்ஸ். ட்ரெஷரி பாண்ட்ஸ்ன்றது 20 வருடத்துல இருந்து 30 வருடம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இது மூணுமே என்ன வந்துருதுல அங்க வந்துருது. இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வார்த்தைன்றது எஸ்ஓஎம்ஏ, அதாவது வந்து சிஸ்டம் ஓப்பன் மார்க்கெட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இது வழியாகத்தான் செக்யூரிட்டிஸை விற்பாங்க, வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், ஃபெட்னா என்ன, எஃப்ஓஎம்சினா என்ன, செக்யூரிட்டிஸ்ல 3 இருக்கு. ஒன்னு டி பில்ஸ், இன்னொன்னு டி நோட்ஸ், இன்னொன்னு டி பாண்ட்ஸ். அதுக்கப்புறம் சோமா, எப்படி விற்கிறாங்க வாங்குறாங்கன்றது. இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். எப்பவுமே ஒரு மார்க்கெட் ரிவர்சல் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மெதுவாக ஆரம்பிக்கும். இது யூஸ்வலாக போன புல் சைக்கிள்ஸ், 2 புல் சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பெரும் பணக்காரர்கள் அல்லது காமன் பப்ளிக் அல்லது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அசெட்லேருந்து இன்னொரு அசெட்டுக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே அசெட்லேயே ரொம்ப வருடங்கள் வச்சுக்க மாட்டாங்க. அது எப்பெல்லாம் வந்து ரிஸ்க்னு தெரியுதோ அப்பெல்லாம் வந்து அடுத்த ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றதா இருந்தா, இப்போ இது ஒரு அசெட். இது என்ன அசெட்டா வேணா இருக்கலாம். அது ஸ்டாக்ஸா இருக்கலாம், பாண்ட்ஸா இருக்கலாம், கிரிப்டோவா இருக்கலாம், செக்யூரிட்டிஸா இருக்கலாம், எனிதிங். ஓகே, இப்போ இதுல வந்து என்ன பண்றாங்க, முதல் எடுத்தோடனே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஃபெடரல் ரிசர்வ் வந்து என்ன பண்றாங்கன்னா முதல்ல எஃப்இடி வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்னு ஒன்று, வட்டி விகிதாரம். இந்த வட்டியை என்ன பண்றாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதாவது வந்து 3% வட்டி, கடன் வாங்கினா 3% வட்டி கட்டணுன்றது 3.5, 3.25, 3.75 இன்க்ரீஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்குறவங்க குறைஞ்சிருவாங்க. கடன் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, குறைஞ்சிருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா பாரோயிங் கெப்பாசிட்டி குறையுதுன்னு அர்த்தம். பாரோயிங் கெப்பாசிட்டி குறையும் போது என்ன ஆகுதுன்னா இவங்க நேச்சுரல் என்ன பண்ணுவாங்க, வட்டி ஏறும் போதும் ஆக்சுவலா டெபாசிட் பண்ண நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அப்போ எந்த அசெட்ல இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப்டோட இருக்கும் போதும் கிரிப்டோல நல்ல லாபத்துல இருப்பாங்க. அப்ப அந்த கிரிப்டோல இருக்கிறது எங்க கொண்டு போவாங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு அசெட்ல மூவ் பண்ணுவாங்க. ரிஸ்க் ஃப்ரீ அசெட் என்னன்னு பார்ப்பாங்க. ரிஸ்க் ஃப்ரீ அசெட்னு பார்த்தா கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் தான் ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நேச்சுரலா இந்த கிரிப்டோ அசெட்ஸ், ஸ்டாக்ஸ், கமாடிட்டிஸ் இதுல இருக்க அசெட்ஸ் எல்லாம் ரிஸ்க் ஃப்ரீயா மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எப்பெல்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக், இன்ஸ்டிடியூட்ஸ், அதே மாதிரி வேல்ஸ், பெரும் பணக்காரர், இவங்க மூணுமே என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ அசெட்ஸ் அதுல வந்து ட்ரெஷரி பில்ஸுக்கு மூவ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நோட்ஸ், டி நோட்ஸுக்கு மூவ் பண்ணுவாங்க. மூணாவது பாண்ட்ஸுக்கு மூவ் பண்ணுவாங்க. இதுல அதிகமா போறது வந்து பில்ஸுக்கு தான் போகும். ஏன்னா வந்து இதுதான் ஷார்ட் டைம், அதாவது 1 மாதத்துல இருந்து என்ன பண்ணலாம், 1 வருடம் வரைக்கும். இதுல எக்ஸாம்பிளுக்கு சொல்றதா இருந்தா எப்படி அந்த ட்ரெஷரி பில்ஸ் ஒர்க் ஆகுதுன்றது இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ட்ரெஷரி பில்ஸை பொறுத்த அளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் $1000 பில் ஒன்று வாங்குறேன்னு வச்சுக்கோங்க.
கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு $1000 பில் வாங்குறேன். ஒரு வருடத்துக்கு வாங்கினேன்னா நான் எவ்வளவு கட்ட வேண்டியிருக்குன்னா $900 கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு என்ன பண்ணிடலாம், 1 இயருக்கு வாங்கிக்கலாம். ஆனா இது 1 இயர் முடிஞ்சோன்னு என்ன கிடைக்கும்னா எனக்கு $1000 கவர்மெண்ட் எனக்கு கொடுத்துற போது $100 லாபம். இதே 6 மந்த்ஸுக்கு போறேன்னு வச்சுங்களேன், $950 வாங்குவேன். ஒரு 6 மாதம் கழித்த பிறகு $1000 என்ன பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் எனக்கு கொடுத்துருவாங்க. இப்ப எனக்கு ஒரு $50 லாபம். இதே 3 மாசமா தான் 975, ஒரு மாதம் தான் 919, இப்படித்தான் போவாங்க. ஆக்சுவலா என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்றோம், நம்ம வந்து கடன் கொடுக்குறோம். அதாவது நம்ம கையில இருக்க காசை வந்து $900 ஒரு வருடத்துக்கு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டோம்னா, கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரெஷரி பில்ஸ் வழியாக இதுல இருக்க பணத்தை எடுத்து மிலிட்ரிக்கு, காமனா கவர்மெண்ட் ரன் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்பெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லையோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி ட்ரெஷரி பில்ஸ் வந்து நம்ம மக்கள் கிட்ட விற்பாங்க, செக்யூரிட்டிஸை மக்கள் கிட்ட விற்பாங்க. அவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாங்கும் போதும் கவர்மெண்ட்டுக்கு உள்ள பணம் போகுது. கவர்மெண்ட் என்ன பண்ணதுன்னா அதை யூஸ் பண்ணி சில செலவுகளை செஞ்சுக்கும். இப்ப இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கிரிப்டோல இருக்க பணம் போறா, கிரிப்டோவோ, ஸ்டாக்ஸோ, கோல்டோ, சில்வரோ, ஆயிலோ, இதுல இருக்க பணம் எல்லாம் எங்க வரும், மெதுவாக எங்க மூவ் ஆயிரும்னா கவர்மெண்ட் பக்கம் மூவ் ஆயிரும், ட்ரெஷரி பில்ஸ் பக்கம் மூவ் ஆயிரும். அப்பதான் என்ன ஆகுனா, இந்த பேர் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஸ்லைட்ல போயிட்டு இருக்கும். இப்படித்தான் என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 2022 மார்ச் மாதம் முதல் முறையாக ஃபெடரல் பேங்க் வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன அனௌன்ஸ், ரேட்டை இன்க்ரீஸ் பண்றோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றோம். உடனே என்ன பண்ணாங்கன்னா, மெதுவாக கிரிப்டோக்குள்ள இருக்க பணம் பூரா எங்க ஃப்ளோ ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெஷரி பில்குள்ள ஃப்ளோ ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஆயிலுக்குள்ள ஃப்ளோ ஆச்சு, அதே மாதிரி கோல்டுக்குள்ள ஃப்ளோ ஆச்சு. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ அசெட்னு பாத்தீங்கன்னா அதுல கவர்மெண்டோட தான் ரிஸ்க் ஃப்ரீ. அப்ப கவர்மெண்ட் இதுக்குள்ள போயிருது. போன சைக்கிள்ல ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பொறுமையாக விற்க ஆரம்பிச்சாங்க, ஸ்லோவா. அது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதாவது 2019 எண்டுல அல்லது 20 ஸ்டார்டிங்ல 2019 எண்டுல என்ன பண்ணாங்கன்னா, ஸ்லோ பண்றோம் விற்கிறதாங்க. முதல்ல எடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க விற்கிறத மெதுவா விற்கிறோம். அதாவது வந்து ஒரு மாதத்துக்கு 10,000 பாண்ட்ஸ் விற்கிறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5,000 பாண்ட்ஸ் விற்பாங்க. ஒரு மாதத்துக்கு 30 பில்லியன் விற்கிறாங்கன்னா 15 பில்லியன் விற்பாங்க. ஒரு மாதத்துக்கு 50 பில்லியன் விற்கிறாங்கன்னா அதை பாதி ஆக்குவாங்க, அல்லது கால்வாசி ஆக்குவாங்க, அல்லது 1/3 ஆக்குவாங்க. ஸோ அப்போ ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட், வெளியில போற விற்கிறத ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அடுத்த மீட்டிங் 2 மீட்டிங்ல என்ன பண்ணுவாங்க, 2 மீட்டிங்க்கு அப்புறம் டோட்டலா ஸ்டாப் பண்ணுவாங்க, விற்கிறதே ஸ்டாப் பண்ணுவாங்க. விற்கிறதே ஸ்டாப் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள பணம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை என்ன பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, பாண்டு வாங்க ஆரம்பிச்சாங்க, பில்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பில்ஸை வந்து கம்மியாக்கிக்கிட்டே வருவாங்க விற்கிறத. அப்ப என்ன ஆகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க வாங்கும் திறனும் குறைய ஆரம்பிச்சிடும். மக்கள் பில்ஸ் வாங்குறது குறைய ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நல்லா குறைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, விற்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பில்ஸ் விற்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா, மக்கள் கிட்ட இருந்து பை பண்ண ஆரம்பிச்சிரும். மக்கள் கையில இருக்கக்கூடிய பில்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், பை பண்ண ஆரம்பிச்சிடும். மக்கள் கையில இருக்க பில்ஸை பை பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு மனிதனுக்கும், ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கும், ஒரு பணக்காரருக்கும் அபரிவிதமான சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அபரிவிதமான லாபங்கள் நிறைய எடுப்பாங்க. அப்ப அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்க ஃப்ளோ ஆகும்னு பாத்தீங்கன்னா, ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய ஆசெட்ஸுக்கு ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆனாதான் எதுல ஃப்ளோ ஆகும், கிரிப்டோல, ஸ்டாக்ஸ்ல, கோல்டுல, ஆயில்ல, கமாடிட்டிஸ்ல எல்லாம் ஃப்ளோ ஆகும். அப்படித்தான் வந்து புல் மார்க்கெட் ஆல்ட் சீசன் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகும். அப்ப அந்த ஆல்ட் சீசன் போன 2 முறையும் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புல்லுல இருந்து பியருக்கு வரும்போதும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்க்ரீஸ் பண்ணனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் கிரிப்டோக்குள்ள இருந்து பொதுவா எதுல போயிட்டாங்க, பில்ஸுக்கு போயிட்டாங்க. எப்ப வந்து முதல்ல வந்து 2019 ஸ்லோ டவுன் பண்றோம்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க எஃப்ஓஎம்சி. அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை முதல் முறையாக குறைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2, 3, 4 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறமே என்ன பண்ணாங்கன்னா, நாங்க சுத்தமாக விற்கிறத நிறுத்திட்டோம்னாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ண, மக்கள் கிட்ட பை பண்ணும் போதும் மக்கள் கிட்ட லிக்விடிட்டி, ஹாட் கேஷ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அந்த ஹாட் கேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரிப்டோக்குள்ள கொண்டுட்டு போவாங்க. இப்படித்தான் ஆல்ட் சீசன் ஆரம்பிக்கும். இப்ப எங்க முடியுன்றது இப்ப சொன்ன, ஆரம்பமே முடிவுல தான் ஆரம்பிச்சேன். எப்படி ஆரம்பிச்சேன்னா, புல்லுல இருந்து பியருக்கு எப்படி வருதுன்னு. அப்ப எப்ப வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்றானோ, அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடும். புல் ஃபேஸ் ஆல்ட் சீசன் போயிட்டே இருக்கும். ஆல்ட் சீசன் மெதுவா என்ன ஆக ஆரம்பிச்சிடும், மறுபடியும் பேர் சீசனுக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் அந்த 4 இயர் சைக்கிள் அல்லது அந்த சைக்கிள் வந்து என்ன ஆயிட்டே இருக்கு, தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. இது வந்து இதை பத்தி நீங்க தெளிவா பாக்கணும்னு சொன்னா, ஃபெடரல் ரிசர்வோட வெப்சைட் இருக்கு, ஃபெடரல் ரிசர்வ் அவங்க ஜிஓவி வெப்சைட். அந்த வெப்சைட்ல போய் பாருங்க, அமெரிக்கன் வெப்சைட்ல
தெளிவாக ஃபுல் டேட்டாவோட கொடுத்துருக்காங்க. 2017, 2015, 2016, 2017, 2018, 2019 என்னென்னலாம் சொன்னாங்க, அவங்க அஜெண்டால என்ன இருந்துச்சு, அவங்க ஒரு மீட்டிங்ல என்ன சொல்லியிருந்தாங்க, எந்தெந்த மீட்டிங் சொல்லும் போது அந்த ரேட் ஆஃப் இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம இங்க ஆக்சுவலா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கும் போதும் இங்க பிடிசி ரேட் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கும், ஆல் காயின் ரேட் ஏறிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க கண்கூடாக என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா இதுல போய் பார்க்கலாம். அந்த ஃபெடரல் ரிசர்வோட அந்த டேட்டாவையும் ஆக்சுவல் டேட்டா பிடிசியோட டேட்டா ஆல் காயின் டேட்டாவை பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். இப்படித்தான் ஆரம்பிக்கும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க குறைச்சிருக்காங்க, விற்கிறத குறைச்சிருக்காங்க. அடுத்து ஸ்டாப் பண்ணுவாங்க அநேகமாக இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் விற்கிறதையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் அக்ரெசிவா பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா மக்கள் கையில நிறைய பணம் புழங்க ஆரம்பிச்சிடும். மக்கள் கையில நிறைய பணம் புழங்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னாலே அந்த பணம் பூரா ரிஸ்க் இருக்கக்கூடிய ஆசெட்குள்ள வரும். அதாவது நிறைய ரிட்டர்ன்ஸும் நிறைய இருக்கும், ஆனா ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆசெட் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. அந்த கிரிப்டோ கரன்சி அதுவும் குறிப்பா ஆல்ட் காயின்ல அது நிறையவே இருக்கும். அப்பதான் அந்த ஆல்ட் காயின்ல அந்த பணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் போதும் ஆல்ட் சீசன் மிகப்பெரிய லெவல்ல ப்ளோ ஆகும். இப்ப இதுக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும். இதை விற்கிறது, அதாவது அந்த பில்ஸ் வந்து விற்கிறது வாங்குறதுக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டுக்கு பேர் தான் சோமா, சிஸ்டம் ஓப்பன் மார்க்கெட் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து என்ன பண்ணலாம், அது வழியா தான் விற்பாங்க வாங்குவாங்க. ஸோ அதுல புரோக்கர்ஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட்டே விற்கும், கவர்மெண்ட்டே வாங்கும். பிளஸ் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு, அது வழியாக என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. இது அரசாங்க பத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த அரசாங்க பத்திரம் எப்பெல்லாம் விற்கப்படுதோ அப்பெல்லாம் மார்க்கெட் டம்ப்ல இருக்கும், எப்பெல்லாம் கவர்மெண்டால வாங்கப்படுதோ அப்பெல்லாம் மார்க்கெட் பம்ப்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் இட். இதான் ரொம்ப சிம்பிள். அப்போ இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா அரசாங்க பத்திரம் மக்கள் கிட்ட இருந்து வாங்க போறாங்க, வாங்கிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஒன்ஸ் அவங்க அக்ரெசிவா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா ஆல்டி சீசன் ஃபுல் ஃபிளெஜ்டா வரும். இப்படிதான் ஆல்டி சீசனை நீங்க என்ன பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 2 புல் சீசனுமே இதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இந்த வாட்டியும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும்ன்றத பொறுத்து தான் இந்த பர்டிகுலர் வீடியோ பண்ணியிருக்கேன். இன்னொரு எபிசோட்ல ஒரு நல்ல காயின் டோக்கன் அல்லது எபிசோடோட மீட் பண்றேன். அன்டில் தட் பை ஃப்ரம் புகழ்.